கிரீனி மறந்துட்டேன் என் தங்கச்சி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க ஒரு கேமரா நம்மள பாக்குது. இந்த கேமில் நான் மேட்ச்லாம் கொஞ்சமாக விட்டுட்டோம். இந்த மேட்ச்சில் டோரிக்ஸ் பண்ணாம மாட்டேன் டே ஒன்று. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பக்கு கிக்கு வந்துக்கிட்டு ஸ்ட்ரக் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்க்க முடியும். எங்க சாவி இந்த கடக்கா இங்கே அவ்வளோதான்டா. நம்ம எங்கே வேணாலும் வச்சு திறக்கணும். இது வேற பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. இப்பயே ரொம்ப செகண்ட் சைடு ஃபஸ்ட்டு போய் டப்புன்னு சல்டினா வரும் ஃப்ரெண்ட்ஸ். மூச்சு வலிக்கும். இதுக்கு ரொம்ப கதை ஒட்டி தான் நிற்கணும். ஆமாம், இல்லைன்னா சல்டினா பேன் நிற்கணும். வீணாக வரக்கூடாது. நம்மள வைக்கிறோம். இதில் ஒன்றும் கிடைக்காது, உங்களுக்கே தெரியும். மேட்ச் பாக்ஸ் அந்த வுட்டை வைக்கணும். வுட்டு அங்கே மேலே கிடக்கும். மேட்ச் பாக்ஸ் அந்த அந்த இந்த இடம் இருக்கும்ல, எரிய வைக்கிற இடம், அந்த இடத்துல போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் தங்கச்சி பைத்தியம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் கண்டுக்காம இருங்க. நம்ம எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடலாம். கிராணியை ஃபஸ்ட்டு இந்த கதவை ஐய எல்லாத்துக்கும் இங்கே இப்படி தான் பாதி தான் ஃப்ரெண்ட்ஸ் திறந்தே இருக்கும். இது கண்டிப்பாக கிடக்கு சென்ட்ரினா. திரும்ப வர்றியா? நம்ம திரும்பக்கூடாது போலடா. சென்ட்ரினாக்கு வலிக்குது போல. பக் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். சென்ட்ரினா பார்த்தோம்னா இவங்க வேற ஓவர் சீனை போட்டு எனக்கு காலெல்லாம் வளருது. ஃபுட்டு மேலே தான் இருக்கும். ஃபுட்டு மேலே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மேலே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை போய் கீழே போட்டு வருவேன். முன்னாடியே போட்டுக்கலாமே, இறங்கும் போதே எடுத்துக்கலாம். கீழே போடுற இந்த டோர் தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பக்கம் ஒரு சிம்மி இருக்கும், அந்த பக்கம் ஒரு சிம்மி இருக்கும். எந்த சிம்மின்னு நான் கண்டுபிடிக்கணும். இதான் நினைக்கிறேன். இல்லை இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த டோர் நம்ம தாண்டி வந்துடும். அது அங்கிட்டு இருக்கடா. இந்த இதை திறப்போம். இதுவும் பூட்டி இருக்குமோ? அப்பாடி, இது பூட்டலை. இது வழியாக போய் இதை இப்படியே வச்சுருக்கேன். இங்கிட்ட தான் ஜிம்மி வைக்கணும்னு நினைக்க முடியும். ஆமாம், இந்த ரெண்டு பாருங்க ஃபயர் விட்டு போட்டு இந்த இடத்துல இப்போ மேலே ஏறி போய் பார்க்கணும். சில நேரத்தில் மேலே இருக்கும், இல்லைன்னா சைடில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் என் தங்கச்சி அதுங்களும் பைத்தியம் தான். நீங்கள் அது பண்ணுறதையும் காது வாங்கிக்காதீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே யூடியூப்பில் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒருத்தன் இருக்கான்ல, அங்கே அந்த குட்டி வந்து செத்தோம். இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பைத்தியம் முடிச்ச நாய்களை கட்டிக்கிட்டு கிடக்குது. நான் ஒன்றும் சொல்லலை. ஏன்டா நீ வேற கட்டிக்கிட்டு. போய் சென்ட்ரினா வந்துடுவோம். அதுக்கு தான் டப்பாங்க திரும்பிட்டேன். எங்கள் அப்பா வந்துட்டாங்க. என்ன எடுக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். இதையும் போய் திறக்கணுமா? அடி அடிடா, ஒரு அடி தட்டி போடுற கதை தான் கொடுக்குதுல்ல. அதான் கதை கொடுக்குதுல்ல, அதான் இப்போ திறந்து வச்சிருக்கோம். எல்லாம் பார்த்துட்டேன். இதில் மேட்ச் பாக்ஸ் இருந்துச்சா?
இதில் இருக்கான்னு இப்போ பார்ப்போம். அப்பாடா எல்லாமே அதே இடத்துல தான் இருக்கு. சவுண்ட குறை. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். போடு விட்டு இன்னும் ஏதாவது கிடச்சிருக்கான்னு பார்த்துட்டு போயிடுவோம். நான் பார்த்துட்டு வரோம். இப்போ போயிட்டு விட்டு எடுத்துகிட்டு போவோம். அதான் விட்டு கிடச்சிருச்சு. இன்னைக்கு கொள்ளைமே ஒம்படமா காக்கா இன்னைக்கு கொளுத்த போகிறோம். கா கா கா. அப்பாடி பார்க்கல. மேட்ச் பாக்ஸ். எங்களையாடா கொண்டு காக்கா இன்னொரு சாவ போதுரா. கொக்கா 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 எங்களையே கொத்தி இருந்துச்சுல்ல. இந்த சாவி எடுக்க மாட்டியா? சாவி இப்போ வரம் பாரு மாடிக்கு. நல்ல இதுவாக பண்ண இருக்கணும். உனக்கு பாவனை விட்டோம். இன்னும் பெருசா ஒரு 5-6 கட்டையை வச்சு பண்ணிடணும். இல்லை கிடைச்சதே ஒரு கட்டை தான். 5-6 கட்டை. சேஃப்டியா செட்கி ஓடிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அழகாக இறங்கணும். நான் டே 3 கொடுத்துறேன்னா பஸ்லேருந்து விட்டா முடியும். சன்றினா நிற்குது. அதனால தான் கீழே இறங்க முடியலையா? தலையில சென்ட்ரினா தலையில தெரியாம ஏறி வந்துட்டாங்க. செட்கிடா செட்கி நம்ம ஒரு இடம் பார்த்தோம்ல, இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செட்கி மாட்டணும். அதை மாட்டியம்பா அந்த கட்டையை எடுத்துட்டு ஆக்சிலேட்டர் இதாண்டா. இதுக்குள்ளது ட்ரெயினுக்குள்ளதுரா இது. ஆக்சிலேட்டரா எடுத்துக்கூடா. சாவியை போட்டுட்டு நம்ம இந்த இது இங்கே இருக்கட்டும். வண்டி எடுத்துக்கலாம். அது ஆக்சிலேட்டர் தான் ட்ரெயினுக்கு நாங்கள் தேடணும்டா. சன்றினா ஆமாம்ல. இது இது வேலை முடிஞ்சு போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எல்லாம் கிடைச்சிச்சுன்னா பண்ணலாம். எல்லாம் காயின் மட்டும் தான் கிடைக்கும். தேங்காய் கிடைச்சிச்சுன்னா பண்ணிடணும்டா. நீ ஃபஸ்ட்டு கிடைக்கும். இல்லாத வீடியோன்னு செக் பண்ணி அங்கே போ. ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் மட்டும் எப்படி கொடுக்கணும்டா? கேமெல்லாம் எப்படி உருவாக்கியிருக்கானா? எங்கேயாச்சும் ஒரு பொருளை ஒழிச்சு வைக்க வேண்டியது. நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே தலைவலி வந்து செத்துற போகிறது. பர்ஸ் நீட்டா இருக்கு. ஒரு பால் பாக்கெட் தாங்க.
பேட்லாக்கின்னு உனக்கு என்னன்னு தெரியுதா? நம்ம ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு வரும்போது உனக்கு ஒரு செட்டு காமிச்சல என் ஃபோனில், அந்த அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப் தான் பேட்லாக்கி. என்னடா ஒவ்வொன்றா கிடச்சி உங்களுக்கு பேட்லாக்கியே கிடைச்சிது. இன்னைக்கு தான் உங்களுக்கு நல்ல லக்கு. பார்த்து போகணும். நம்ம தாய் குதிக்க போகிறோம். வேணாம் அப்புறம் செத்துறான்ட்டு எத்திரிக்கிறேன். அங்கே அடிக்க பாட்டை உடைச்சா சென்ட்ரின்னு வந்துடும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் அதுக்கு உண்டிகோல் வேணும். உண்டிகோல் இந்த பொண்ணு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பா அந்த குட்டி பையன் எனக்கு ஒரு வாழைப்பழம் கொடுக்குறியா அக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது போறேன் நான் ஏன் சொல்லி திட்டி விட்டாரு. அதனால அந்த பையன் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்து அந்த அக்காவும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பையன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். நீ எதுக்கடா அந்த பொண்ணு கிட்ட எல்லாம் போய் கேட்கறேன்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு வாழைக்கண்டை இருக்கு. அந்த வாழைக்கண்டையை எடுத்துட்டு வந்து அந்த குட்டி பையன் நட்டு வச்சுட்டு இருக்கா. அதை பார்த்த அக்காவும் ரோட்ல கிடக்கிற வாழைக்கண்டு எப்படிலாம் மரமாகும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் மரமாகும், அந்த மரத்துல நிறைய வாழைப்பழம் காய்க்கும், உனக்கு நான் ஒண்ணு கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையன் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கான். அதை பார்த்து அவங்க அப்பாவும் நீ இப்படி தண்ணி ஊத்துனேன்னா வாழைப்பழம் சுத்தமா வராது, இது அழிவுமே போயிடும், 6 மாசம் ஆகும்னா இது வளர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்துன்னு சொல்லிட்டு அந்த பையன் போய் சொல்றாங்க. 6 மாசம் வச்சு அதே நிறைய காய் காய்ச்சிருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்டே சொல்லும்போது என்னை கூட்டு போறியான்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு என்னை கூட்டிட்டு போறான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப எனக்கு என்ன தருவீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பசங்க நிறைய சாக்லேட் கொடுக்குறாங்க. அந்த பையனை கூட்டி போய் காமிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறான். அந்த பையனை தூக்கிட்டு இருக்கும்போது வாழைப்பழமா இருக்கு, அதை பச்சு சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மாவும் நாளைக்கு ஒரு வாழைப்பழத்தை பையனுக்கு வெட்டி கொடுங்கன்னு சொல்லும்போது அவரு சரின்னு சொல்லிடுறாரு. அந்த குட்டி பையன் ரொம்ப சந்தோஷமா அந்த வாழைப்பழத்தை சாப்பிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்தா மாத்திரம் ஒரு வாழைப்பழத்தை கூட காணோம். அப்ப அந்த பசங்களும் அழுதுகிட்டே கேட்கறாங்க, நீ குடிக்கிறதுக்காண்டி வாழைப்பழத்தை வித்துட்டியான்னு சொல்லிட்டு. அவங்க குடும்ப கஷ்டத்துக்காண்டி வாழைப்பழத்தையும் வித்துருப்பாங்க. அவனும் ரொம்ப சோகமா எங்க வித்தாங்களோ அங்க போய் பார்க்கும்போது அந்த பசங்க அந்த வாழைப்பழத்தையும் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அந்த பையன் அவங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க வாழைப்பழத்தோட எடுத்து நான் வளர்த்த பழத்துல இருந்து ஒண்ணு கூட சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்கேயோ சண்டினா வந்திருக்கு நம்ம பின்னாடி போல, நம்ம அதை பார்க்கல. அவன் கையில என்னாச்சு? விளையாட போது வேணுதாங்க. அதான் உங்களுக்கு டைம் ஆகுது, நீங்க போய் ரெடி ஆகுங்க, நான் வந்து போட்டுறேன். சரி என்ன பாரு. என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப துணியெல்லாம் எடுத்து வை. உன் அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு பார்த்து தான் இருக்கேன். இங்கே ஏதாவது விட்டுட்டோமா? எனக்கு தயக்கமா இருக்கு. ஆனால் நிறைய அது கிடைக்கலையே. தம்பி உனக்கு ஒரு ஜூஸ் சேலஞ்சு பண்றியா? பயப்படாத. ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு 100 ரூபாய் எடுத்துக்கலாம். பண்றியா? ஜூஸ் குடி. சொன்ன குடி. ஒன்று குடிச்சிக்க 100 ரூபாய் எடுத்துக்கோ. ஓ இது திறக்கல, இதுக்குள்ளே தான் நல்லா தான் கிடக்கும். நல்லா நோட்டு புக்கு பேனா பேக் வாங்கி ஏதாச்சும் இருக்கா? எல்லாமே இருக்கா? ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கி கொடுக்கலாம். 2 ஜூஸ் குடிச்சிக்க இன்னும் 100 ரூபாய் எடுத்துக்கோ. போடு, இன்னைக்கு சண்டினா மாட்டினுச்சு சக்கையா. ஆனால் சண்டினாவுக்கு தெரியாமல் போகணும். சண்டினா கண்ணெல்லாம் சிவப்பாக இருந்திருக்கும் நேரத்துக்கு. கொட்டுதல் காட்டிலே இன்ஸ்டாண்ட் யூடியூப்ல திருவள்ளூர் மாப்பிள்ள ஐடியா ஃபாலோ பண்றவங்களுக்கு நான் 500 ரூபாய் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க, தம்பி படிப்பு செலவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் நோட்டு பேனா புக்கெல்லாம் வாங்கிக்கோங்க. 500 ரூபாய். சண்டினா இன்னைக்கு மாட்டினிய தக்காளி. தம்பி உங்களுக்கு ஒரு ஜூஸ் சேலஞ்சு. இன்னைக்கு சண்டினா போட்டு தள்ள போறோம். அப்பாடி கையெல்லாம் முறிஞ்சு போச்சு. என்ன என்ன முறைக்கிற? ஒட்டச்சு போடுவேன். பாய் பாய். See you. இந்த பாருங்களேன் ட்ரெஸ்
ட்ரெஸ்ஸே உடம்பு உடம்பெல்லாம் அறுத்து என்ன கிடைச்சது என்னைக்கு சென்ட்ரியா கோனா சேஃப்கி போடு உண்டியோர் கிடைக்க போகுது. இது வந்து ப்ராபர்மா எப்படி நீ இந்த பக்கம் வந்து இந்த பாருங்க ட்ரெயின் கீ இதா அதான் அதுக்குள்ள பண்ணோன்னே எக்ஸலேட்டர் காமிக்க உனக்கு தெரியுமா? ஆக்சலேட்டர் அதான் கீழே இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிடுவோம். எது நிறைய கிடைக்கிறோ அந்த எஸ்கேப் பண்ணிடலாம். நான் நடந்த போதிலும் மீண்டும் மீண்டும் அடே பைத்தியக்கார வயல பாடுதலைன்னா வாயை பற்றி இவங்களும் அவங்க கேட்க மாட்டாங்க. இங்க பாருங்க, நான் பட்டாசு வெடிக்க போறேன். இதுல எவ்வளவு காசு யார் எவ்வளவு எடுக்கிறீங்களோ நான் பார்க்க போறேன். ஓகேவா? வெடிக்கலாமா? ஒரு கையா போயிடுங்க. கரெக்டா வெடிக்கும் போது பாரு அந்த காசு யார் எவ்வளவு பண்ணிக்கிறான்றத பார்த்துருவோம். ஓகே, பார்க்கலாமா? சரி இந்த இடத்துல ட்ரெயினிங்கே போட்டுட்டு காசை தேடுவோம் போய். ட்ரெயின் கீ எங்கே நட்டப்பட்ட? அந்த ட்ரெயின் கிட்ட குரோபாரு சேஃப் கீ கிடைக்கணும். இதுக்குள்ளே தான் கிடைக்கணும். இதுக்கு என்ன கீ வேணும்? இதுக்கு எதுவும் தேவையில்ல. அதோட நீங்க பார்த்தெல்லாம் ஓபன் பண்ணி வச்சுக்கணும். ஆக்சலேட்டர் எடுத்துடா, கீழே இருக்கும் ஆக்சலேட்டரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெயினை திறக்கணும்ல. தேங்காய் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். நம்ம தேங்காய் இருக்கும், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது. இப்போ தேங்காய் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். தேங்காய் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே என்னென்ன வேலையெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த வீட்டை சுற்றியறதுக்குள்ளே ரொம்ப செத்து போயிடும். தமிழ் தெரியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். அப்புறமா கசவே தரங்களா? ரொம்ப உஷாரா கண்டிக்கிறான். ஆசிரியர் என்ன பண்ணிட்டு இப்போ பார்த்தே அப்படியே காசுல என்ன பண்ணிட்டு பேட்லாக் அந்த அதை எடுறா பார்ப்போம். என்னன்னு தெரியல. நம்ம இந்த இடத்துல ஏதாவது திறக்கிறது இருக்குன்னு இன்னும் மேலே போய் ஏதாவது ஒன்று திறக்காம இருக்கும். ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறப்ப அங்க உள்ள எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இவன் மட்டும் பழைய ட்ரெஸ்ஸோட நிக்கிறான். ஆனாலுமே இவன் கூட படிக்கிற பசங்கன்னா இவன் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கிறத பார்த்து இவனை ரொம்ப கிண்டல் பண்றாங்க. இவனுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுது. ஏன்னா இந்த பையனுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை. இந்த ஊர் தான் இவனை பார்த்துக்குது. இந்த ஊர் மக்களுக்கு இவனால முடிஞ்ச கொஞ்சம் உதவிகளை செஞ்சு அவங்க கொடுக்குற கொஞ்சம் சாப்பாடை சாப்பிட்டு இவன் வளர்ந்துட்டு வரான். ஆனாலுமே இவன் கூட படிக்கிற ஒரு பொண்ணு மட்டும் தான் இவன்ட்ட ஒரு உண்மையான பாசத்தோட நடந்துக்கிறான். இவனுக்கு எப்பதான் என்னென்ன வேணுமோ அந்த குட்டி பொண்ணு தான் வாங்கிட்டு வந்து இவன்ட்ட தரா. இப்படின்னா இருக்கும் போது ரெண்டு பேரும் வளர்ந்துடுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனாலுமே இந்த பொண்ணுக்கு இவன் மேல இருக்கிற அன்பு குறையவே இல்லை. ஒரு நாள் இவன் இந்த பொண்ணோட டான்ஸ் காம்படிஷனுக்கு பார்க்கலான்னு போவான். இந்த பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடுவா. இவனும் பார்த்து நல்லா என்கரேஜ் பண்ணுவான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணை வீட்டுல டிராப் பண்ணலான்னு பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது பைக்கு ஆன் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் பாக்குற இந்த பொண்ணு நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதனால இந்த பையனோட ஃப்ரெண்டோட கார்ல ரெண்டு பேரும் ஏறி போவாங்க. ஆனா அன்னையில இருந்து இந்த பொண்ணு இவன் கூட நல்லாவே பேச மாட்டா. இவன் அந்த பொண்ணை பார்க்கும் போது இவன் போன் பண்றப்ப அந்த பொண்ணு போன் எடுக்க மாட்டா. ஆனா மேலதான் அவன் கூட சின்சியரா பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த
பொண்ணை இவனால பார்க்க முடியாது, அந்த வாட்ச்மேன் இவனை கீழே தள்ளி விட்டுருவாரு. இங்க ஒரு சின்ன பையன் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறப்ப அங்க உள்ள எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இவன் இன்னும் எதுதான் நம்ம தேடாம இருக்கோம்? தம்பி சந்திரா ரூம்ல என்னமோ இருக்குல்ல. நல்லா தண்ணி வாங்கி விட்டுப்பா. பார்த்து பார்த்து விட்டுப்பா. கோடையில் வச்சுலாம். இங்கெல்லாம் சந்தினா வர முடியாது, நீ ரொம்ப இங்க வச்சிருவா. ஓகே ஓகே. எவ்வளோ ஆச்சுப்பா? காசு தானே எழுதி வைக்கிற. தம்பி, போலீஸ் அவங்களை கெடுக்கிறதே நீதான்ப்பா. எல்லாரும் காசு கொடுக்குறாங்க, நானும் கொடுக்கணும். சொல்றேன்ல, இந்தாப்பா. ஓகேப்பா. பேட் லக்கினா இப்போ தெரியுதா? சிக்கன் பிரியாணி சூடா நான் கொடுப்பா கண்ணனை காக்க திணிச்சா இல்ல கட்டி வீட்டுல வச்சிருக்கியா? டீ கடையில வந்து சிக்கன் பிரியாணி கேக்குற என்ன இருக்கு இங்க இருக்குல்ல அதான் சரி எனக்கு வெப்பன் கீடா போடு. இதை வச்சுட்டு வெப்பன் கீ போய் தேடு. இதுக்கு தான் நான் காத்துக்கினேன். வாமா தெரியும் போங்க. காசு டபு டபு எவ்வளவு வண்டி 20 rupees அச்சோ ஆண்டி என்கிட்ட காசு இல்லை ஆண்டி. காசு இல்லையா? என்கிட்ட ஃபோன் பே கூட நீ ஃபோன் பே பண்ணிடலாம் ஆண்டி. என் ஃபோன்ல சார்ஜ் இல்லை ஆண்டி. சரி நீ கார்டு கொடு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த கார்டு மிஷின். ஐயோ இந்த ஆண்டி எல்லாம் சொன்னா விட மாட்டேங்குதே. நான் எங்க காணோம். அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, நான் வச்சிருக்கேன். நீ கார்டு கொடு, இல்லை கொடு. சரி எந்த கார்டு கொடுத்தீங்க? ஆதார் கார்டு பேன் கார்டு இது ரெண்டு தவிர்த்து மற்ற எல்லா கார்டும் ஐ எம் அக்செப்ட். ஆண்டி அது பேன் கார்டு இல்லை, பேன் கார்டு. போடு, விழுந்துருச்சு ஒன்று. இன்விடேஷன் கார்டு என்ன கொடுப்பா? ஏடிஎம் கார்டு கிட்ட இன்விடேஷன் கார்டு கொடுக்கணும். நீ என்ன ஆண்டி சொன்னீங்க? பேன் கார்டு ஆதார் கார்டு இது ரெண்டு தவிர நீ எல்லா கார்டு அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க. பேசாம தின்னது காசு கொடுத்துட்டு கிளம்புறேன். இந்த பொண்ணோட வீட்டுக்கு திருடங்க வந்திருப்பாங்க, அதனால கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. ஆனா இதை நம்பாத திருடங்களுமே அந்த பொண்ணு சுடு தண்ணி ஊற்றும்போது பேப்பர் வச்சு தடுத்து பாக்குறாங்க, அவளுமே கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிடறா. அப்படியே ஸ்கூல் இருந்தால் தான் மத்தியானம் சாப்பாடு சாஞ்சி கொடுங்க. என்ன செய்வேன்? எல்லாரும் அவங்க வாயை விட்டுட்டு போறாங்க. எங்களும் எங்க அண்ணன் கூப்பிட்டு போயா? சரிப்பா, அத்தை விட்டுக்காரன் போவாங்க, துணி போட்டுப்பாங்க. நல்லா இருக்குது.